என் நண்பர்களை வாழ்த்துவது எவ்வளவு அருமையாக இருக்கிறது! ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உலகெங்கிலும் ஒரே நேரத்தில் ஒரே பிரசங்கத்தை கேட்பதில் நான் உங்களுடன் இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ரஷ்யா, ஈக்வட்டோரியல் கினியா, டிஆர்சி காங்கோ மற்றும் சீனாவின் பிரதான நிலப்பரப்பில் உள்ள எனது நண்பர்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. மேலும் நீங்கள் எங்கிருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் அளிக்க அவரது தூதரை அனுப்பட்டும். இது ஜூலை 6, 2024. பிரணாம் கூடாரம், ஜெஃபர்சன்வில், இந்தியானாவிலிருந்து. இதோ இங்கே தேவனின் ஊழியர் சகோதரர் ஜோசப் பிரணாம். அன்புள்ள பரிபூரண சித்தமுள்ள மணவாட்டியே, நாள் தாமதமானது, கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. கதவு மூடப்படுகிறது, மேலும் நேரம் நெருங்கிவிட்டது. அது ஏற்கனவே தாமதமாகிவிட்டது. சுற்றித் திரிய நேரமில்லை. காற்றினால் அசைந்த நாணல் போல் இருக்க வேண்டும். அதற்காக செவி சாய்க்க வேண்டும். தெளிவான முடிவை எடுக்க வேண்டிய நேரம் இது. அவருடைய மணவாட்டிகளாக இருக்க நான் என்ன செய்ய வேண்டும்? தேவன் தம்முடைய வார்த்தையை பற்றிய மனதை மாற்றுகிறாரா? ஒருபோதும் இல்லை. அப்படியானால் அவருடைய பரிபூர்ண சித்தத்தில் இருக்க நம் முழு இருதயத்தோடும் ஆன்மாவோடும் நாம் தினமும் பாடுபட வேண்டும். நாம் அவருடைய சித்தத்திற்கும் அவருடைய வார்த்தைக்கும் நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும். அதை ஒருபோதும் கேள்வி கேட்கக்கூடாது. அதை விசுவாசியுங்கள், மேலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை சுற்றி ஒரு வழியை கண்டுபிடிக்க முயற்சிக்காதீர்கள். அதை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த செய்தியில் தீர்க்கதரிசி நமக்கு கூறுகிறார், அவருடைய முழு நோக்கமும் தேவனை நிலைநிறுத்துவதற்கு தேவன் அவருடைய வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நமக்கு காட்டுவதாகும். ஆனால் பலர் அதை சுற்றி சென்று வேறு வழியை பெற விரும்புகிறார்கள். அவர்கள் அவ்வாறு செய்யும்போது அவர்கள் தாங்களாகவே நடப்பதை காண்கிறார்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார், ஆனால் அவர்கள் அவருடைய அனுமதியுள்ள விருப்பத்தில் வேலை செய்கிறார்கள், அவருடைய பரிபூர்ண தெய்வீக சித்தத்தில் அல்ல. தீர்க்கதரிசி நம்மை மீண்டும் வார்த்தைக்கு அழைத்து சென்று பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் நமக்கு நினைவூட்டுவதற்கும் உதாரணங்களை தருகிறார். தேவன் அவருடைய மனதையோ அல்லது அவருடைய வழியையோ மாற்றுவதில்லை. அவர் தேவன் மாறுவதில்லை. இப்போது இந்த இருவரும் ஆவிக்குரிய மனிதர்கள், இருவரும் தீர்க்கதரிசிகள், இருவரும் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் கவனிக்கிறோம். மோசே கடமையின் வரிசையில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அக்னி ஸ்தம்பத்துடன் தேவனின் ஆவி அவர் மீது. கடமையின் வரிசையில் இங்கே தேவனின் மற்றொரு ஊழியர் வருகிறார். தேவனால் அழைக்கப்பட்டார், தேவனால் நியமிக்கப்பட்டவர். தேவனின் வார்த்தை யாரிடம் வருகிறது? இங்கே ஆபத்து கோடு உள்ளது. தேவன் தேவ மனிதன் என்று யாரும் மறுக்க முடியாது. ஏனென்றால் தேவனுடைய ஆவி அவருடன் பேசினார். அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று வேதம் கூறுகிறது. தேவனே, அது எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது! இருவரும் தீர்க்கதரிசிகள் என்பதை நான் எப்படி அறிவது? இருவரும் தேவனால் அழைக்கப்பட்ட ஆவி நிறைந்த மனிதர்கள், தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள். தேவனின் வார்த்தை யாரிடம் வருகிறது என்று தேவனின் தீர்க்கதரிசிகள், பரிசுத்த ஆவியானவர் தங்களை வழிநடத்துகிறார் என்று இருவரும் கூறுகிறார்கள். தேவனின் 7வது தூதர் என்ன சொல்கிறார் என்பதை பற்றி சில மேற்கோள்களை மிகவும் கவனமாக படித்து பார்ப்போம். அவர் சொல்வதை நாம் விரும்புகிறோம். சபை என்ன சொல்கிறது? டாக்டர் ஜோன்ஸ் என்ன சொல்கிறார் அல்லது வேறு யாரோ என்ன சொல்கிறார்கள் என்பது இல்லை. தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலம் இது கர்த்தர் உரைக்கிறதாவதை நாம் விரும்புகிறோம். மோசே கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் நியமிக்கப்பட்ட தீர்க்கதரிசியாக இருந்ததால் அந்த நேரத்தின் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதையும், மேலும் ஆபிரகாம் இவை அனைத்தையும் வாக்குறுதி அளித்தார் என்பதையும் உறுதிப்படுத்தினார். மோசேயின் இடத்தை யாராலும் எடுக்க முடியவில்லை. எத்தனை கோராக்கள் எழும்பப்பட்டாலும், எத்தனை தாத்தான்கள், அது மோசே தேவன் அழைத்தார், பொருட்படுத்தாமல். மக்களை வழிநடத்த தேவன் தேர்ந்தெடுத்தவர் மோசே. மற்ற மனிதர்கள் எழுந்து தாங்கள் அபிஷேகம் செய்யப்பட்டதாக சொன்னார்கள். பரிசுத்த ஆவியானவர் மனிதர்களையும் நிரப்பினார். தேவன்
அவர்களையும் வழிநடத்த அழைத்தார். ஆனால் மோசே அவர்களை வழிநடத்த தேவனின் அசல் சரியான விருப்பத்தின் தலைவராக இருந்தான். ஆனால் மக்கள் அவருடைய பரிபூர்ண சித்தத்தின்படி நடக்கவில்லை என்றால் அவருக்கு அனுமதி உண்டு. அவர் உங்களை உள்ளே செல்ல அனுமதிப்பார். கவனியுங்கள், அவர் அதை அனுமதிக்கிறார், சரி. ஆனால் அவர் அதை அவருடைய மகிமைக்காக செய்வார். அவரது பரிபூர்ண விருப்பம். இப்போது நீங்கள் விரும்பினால் தேவனின் விருப்பத்தில் இருக்க யாரும் விரும்புவதில்லை. உண்மையான மனவாட்டிகள் அவருடைய பரிபூர்ண சித்தத்தில் இருக்க விரும்புகிறார்கள். எல்லா நேரத்திலும் அதற்காக எவ்வளவு விலை தந்தாலும் பரவாயில்லை. டேப்களை இயக்குவதன் முக்கியத்துவம் குறித்து பல கருத்துகள், வேறுபாடுகள், எண்ணங்கள், குழப்பங்கள், கருத்துக்கள் உள்ளன. இறுதி செய்தி விசுவாசிகளை பிரித்துள்ள பிரச்சனை இதுதான் என்பதையும் நாம் அனைவரும் அறிவோம். மனவாட்டிகள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். அதுவே வார்த்தை. இன்று சபையில் ஆவியால் நிரப்பப்பட்ட, தேவனால் அழைக்கப்பட்ட மனிதர்கள் உள்ளனர். அவர்கள் இந்த செய்தியை பிரசங்கிக்க அழைக்கப்பட்ட, தேவனின் அபிஷேகம் செய்யப்பட்ட மனிதர்கள். ஆனால் நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று கூட இல்லை. அவர்கள் எப்படி மனவாட்டிகளை இணைக்க முடியும்? அவர்களின் ஊழியத்தை சுற்றி நாம் ஒன்றுபட முடியுமா? உண்மையிலேயே அவர்கள் தங்கள் மந்தையை வழிநடத்த அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் தேவனின் அசல் திட்டத்திற்கு அவர்களை மீண்டும் அழைத்து செல்லுங்கள். அவரது தலைமைத்துவம், அவருடைய தீர்க்கதரிசி, அவர்களின் ஊழியம் அல்ல. ஒளிநாடாக்களில் உள்ள குரல் நீங்கள் பின்பற்ற வேண்டிய ஒன்று என்று அவர்கள் உங்களுக்கு கற்பிக்கவில்லை என்றால், நீங்கள் கேட்க வேண்டிய மிக முக்கியமான குரல் என்று நம்ப வேண்டும் என்றால், அவை வெறுமனே அவர்களுடைய அனுமதிக்கும் விருப்பத்தில் உள்ளன. இது மிக முக்கியமான குரல் என்று அவர்கள் உங்களுக்கு சொன்னால், அவர்கள் அதை உண்மையாக நம்பினால், நீங்கள் ஒன்றாக இருக்கும் ஒவ்வொரு முறையும் அவர்களால் எப்படி ஒளிநாடாவை இயக்க முடியாது? நீங்கள் அவருடைய பரிபூர்ண சித்தத்தில் இருக்கிறீர்கள் என்பதில் உறுதியாக இருக்க விரும்பினால், ஒரே ஒரு உறுதியான வழி மட்டுமே உள்ளது: டேப்களில் தேவனின் நியாயமான குரலை கேட்பது. உங்களுக்கு தெரிந்த முதல் விஷயம், ஒரு டேப் அவர்களின் வீட்டுக்குள் விழுகிறது. அது கிடைத்தது. பின்னர் அது ஒரு செம்மறி ஆடு என்றால் அதை சரியாக ஏற்றுக்கொள்ளும். அவர் ஒரு ஆடு என்றால் அவர் டேப்பை உதைப்பார். நான் உறுதியாக இருக்க வேண்டும். எனது நித்திய இலக்குடன் என்னால் சிறிதளவு வாய்ப்பையும் எடுக்கவும் முடியாது. டேப்பில் உள்ள குரல் மனவாட்டிகளுக்கு தேவனின் குரல் என்று எனக்கு தெரியும். அது தவறு செய்யாது. இது அக்னி ஸ்தம்பத்தால் நிரூபிக்கப்பட்டது என்பது எனக்கு தெரியும். தேவன் தனது மனவாட்டிகளை வழிநடத்த தேர்ந்தெடுத்தவர். மனவாட்டிகளை இணைக்கும் ஒரே குரல் இது மட்டுமே என்பதை நான் அறிவேன். நான் சொல்வதை நான் கேட்கும் குரலாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். இதோ தேவனின் ஆட்டுக்குட்டி. நான் ஒளிநாடாவை இயக்கி அந்த குரலை கேட்க வேண்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு ஜெஃபர்சன்வின் நேரத்தில் எங்களுடன் இணைய உங்களை அழைக்கிறோம். 65-0418E. தேவன் எப்போதாவது தனது வார்த்தையை பற்றி தனது மனதை மாற்றுகிறாரா என்ற செய்தியை கேட்கையில். சகோதரர் ஜோசப் பிரணாம். பத்தி 61 செய்தியை தொடங்குவோம். செய்தியை கேட்பதற்கு முன் படிக்க வேண்டிய வேத வசனங்கள்: யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், பரிசுத்த மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், லூக்கா 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், மேலும் வெளிப்படுத்துதல் 17வது அதிகாரம். அடுத்த முறை வரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஷாலோம். www.svfellowship.info மேலும் www.branhamtabernacle.org